இந்த 5 மிஸ்டேக்ஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் ரிஜெக்ட் ஆகிறத யாருனாலையும் தடுக்க முடியாது. இங்கே நிறையா ஃப்ரெஷர்ஸ் பண்ணுற பெரிய மிஸ்டேக்ஸ் என்னன்னா, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு உங்களோட செல்ஃப் இன்ட்ரோல தான் வரும். இதை ஏன் சொல்கிறேன்னா, ரொம்ப இழுத்தும் சொல்ல வேணாம், ரொம்ப சுருக்கியும் சொல்ல வேணாம். என்ன பண்ணுவாங்க தெரியுமா, செல்ஃப் இன்ட்ரோ ப்ராப்பராக சொல்லிட்டு லாஸ்ட்ல என்ன சொல்றதுன்னு தெரியாம செல்ஃப் இன்ட்ரோவோட லாஸ்ட்ல இருந்தால் உங்க மேலே ஒரு நல்ல இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணும். அதனால வீடியோக்குள்ள போலாமா? செல்ஃப் இன்ட்ரோல இந்த 5 மிஸ்டேக்ஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் ரிஜெக்ட் ஆகிறத யாருனாலையும் தடுக்க முடியாது. இதில் 5th மிஸ்டேக் ரொம்பவே காமன். நிறைய ஃப்ரெஷர்ஸ் இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணி ரிஜெக்ட் ஆகிறத நானே என் கண்ணால் பார்த்துருக்கேன். அப்பல இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்கே வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பார்த்தியா. இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக செலக்ட் ஆகி ஆஃபர் லெட்டரை இப்படி வாங்கிடலாம். ஸோ என்னென்ன மிஸ்டேக்ஸ்ன்றதை ஒன்றா சொல்கிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நோட் பண்ணுறதா இருந்தால் நோட் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போகலாமா? ஃபர்ஸ்ட் மிஸ்டேக், கிவிங் அ ரேண்டம் 5 minutes லைஃப் ஸ்டோரி. இங்கே ஹெச்ஆர் உங்ககிட்ட செல்ஃப் இன்ட்ரோ கேட்டாங்களே தவிர உங்களோட ஆட்டோபயோகிராஃபி கேட்கல. அதனால உங்கள் செல்ஃப் இன்ட்ரோவை மேக்ஸிமம் 30 to 60 seconds வர மாதிரி பார்த்துக்கோங்க. இங்கே நிறையா ஃப்ரெஷர்ஸ் பண்ணுற பெரிய மிஸ்டேக்ஸ் என்னன்னா, செல்ஃப் இன்ட்ரோவை பெருசாக சொன்னோன்னா அடுத்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கம்மியாக தான் கேட்பாங்கன்னு நீங்களே நினச்சிக்கிட்டு செல்ஃப் இன்ட்ரோவை பக்கமாக கதையாக சொல்கிறீங்க. அப்படி பண்ணுறத உடனே ஸ்டாப் பண்ணுங்க. நான் 100% ஷுவராக சொல்கிறேன், உங்களோட நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு உங்களோட செல்ஃப் இன்ட்ரோவில் தான் வரும். இதை ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் உங்களோட செல்ஃப் இன்ட்ரோவில் ப்ராஜெக்ட் ஆர் இன்டர்ன்ஷிப் மென்ஷன் பண்ணீங்கன்னா அவங்க அதில் இருந்தால் கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வெல் ப்ரிப்பேர்டாக இருந்துக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் இன்ட்ரோ இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்டோட செல்ஃப் இன்ட்ரோவை லாஸ்ட் மினிட்ல வாங்கி அதை அப்படியே மனப்பாடம் பண்ணி அவன் பேருக்கு பதிலாக உங்கள் பேரை போட்டு சொல்லிட்டு இருக்கிறத உடனே ஸ்டாப் பண்ணுங்க. எல்லாரும் மாதிரி இன்டர்நெட்லேருந்து ஏதோ ஒரு செல்ஃப் இன்ட்ரோவை எடுத்து அதில் உங்களோட பேரை மாற்றி சொல்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி பர்சனலைஸ் பண்ணி சொல்ல ட்ரை பண்ணுங்க. செகண்ட் மிஸ்டேக், ஸ்பீக்கிங் லைக் ரோபோட். ஏதோ செல்ஃப் இன்ட்ரோவை எடுத்து மக்கப் பண்ணி அதை அப்படியே ஒப்பிக்கிறத விட நீங்களே நேச்சுரலாகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் பேச ட்ரை பண்ணுங்க. உங்களோட செல்ஃப் இன்ட்ரோவை ரொம்ப இழுத்தும் சொல்ல வேணாம், ரொம்ப சுருக்கியும் சொல்ல வேணாம், நியூட்ரலாக சொல்ல ட்ரை பண்ணுங்க. உங்கள் செல்ஃப் இன்ட்ரோவை நிறுத்தி நிதானமாக ஹெச்ஆருக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. அதை விட்டுட்டு கடன்னு ஒப்பிச்சிங்கன்னா நீங்கள் மக்கப் பண்ணியிருக்கீங்கன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. அது உங்களுக்கு தான் ஆபத்து. ஒரு ப்ரோ டிப் சொல்கிறேன், உங்களோட செல்ஃப் இன்ட்ரோ 10ஓட 11 இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் யூனிக்காக சொன்னீங்கன்னா நீங்கள் ஹெச்ஆருக்கு தனியாக தெரிவிங்க. தேர்ட் மிஸ்டேக், நோ ஸ்ட்ரக்சர். நீங்கள் ரேண்டமாக பேசுறதுக்கு பதிலாக உங்களோட செல்ஃப் இன்ட்ரோவை வெல் ஸ்ட்ரக்சர்டாக வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நேம், அப்புறம் வந்துட்டு எஜுகேஷன், அதுக்கப்புறம் ஸ்கில், அப்புறம் ப்ராஜெக்ட், அப்புறம் இன்டர்ன்ஷிப், அதுக்கப்புறம் உங்களோட கரியர் கோல்ஸ். இந்த மாதிரி வெல் ஸ்ட்ரக்சர்டாக வச்சுக்கோங்க. நம்ம பசங்களாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, செல்ஃப் இன்ட்ரோ ப்ராப்பராக சொல்லிட்டு லாஸ்ட்டில் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ஐயோ நம்ம செல்ஃப் இன்ட்ரோ ஷார்ட்டாக இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்டுக்கு போயிட்டு எஜுகேஷன் சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு ப்ராப்பராக சொல்லிட்டு திடீர்னு ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் மை ஸ்கூலிங்ஸ்னு ஆரம்பிப்பான். ஸோ அந்த மாதிரி பண்ணுறத உடனே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் மிஸ்டேக், நோ ஐ கான்டாக்ட். ஈவன் அ குட் ஆன்சர் ஃபெயில் வித்வுட் கான்ஃபிடன்ஸ். அதனால ஐ கான்டாக்ட் ரொம்பவே முக்கியம். நீங்கள் உங்களோட ஆன்சர் சொல்கிறப்போ ஹெச்ஆரோட கண்ணை பார்க்காம சுற்றி இருக்கிற விஷயங்களை பார்த்து நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆனீங்கன்னா நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ட்டான பர்சன் அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷன் அவங்களுக்கு வராது. இன்கேஸ் ஹெச்ஆர் கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியலனா ஐ டோன்ட் நோ, ஐ ஃபர்காட்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கான்ஃபிடென்ட்டான பர்சனாக தெரிய மாட்டீங்க. அதுக்கு பதிலாக ஐ எம் நாட் ஷோர் அபவுட் எக்ஸாக்ட் ஆன்சர் ரைட் நவ் பட் ஐ கேன் லேர்ன் அண்ட் அடாப்ட் பர்சன் சொன்னீங்கன்னா நீங்கள் கான்ஃபிடென்ட்டான பர்சனாகவும் அடாப்டபிள் பர்சனாகவும் தெரிவிங்க. ஸோ உங்கள் மேலே ஒரு நல்ல இம்ப்ரெஷன் வரும். ஃபிஃப்த் மிஸ்டேக், எண்டிங் ஆக்வர்ட்லி. இங்கே நிறைய ஃப்ரெஷர்ஸ் என்ன சொல்லி முடிக்கிறதுன்னு தெரியாமல் தட்ஸ் ஆல் அபவுட் மை செல்ஃப், நத்திங் எல்ஸ் அப்படின்லாம் சொல்லி முடிக்கிறீங்க. அதுக்கு பதிலாக தட்ஸ் அ பிரீஃப் இன்ட்ரடக்ஷன் அபவுட் மை செல்ஃப், தேங்க்யூ ஃபார் தஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டின்னு கூட நீங்கள் சொல்லி முடிக்கலாம். செல்ஃப் இன்ட்ரோவோட லாஸ்ட்ல இருந்தால் உங்க மேலே ஒரு நல்ல இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணும். அதனால ஆன்சர் பண்ணுறப்போ ஸ்மைல் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க, ஐ கான்டாக்ட் வச்சு ஆன்சர் பண்ணுங்க, கான்ஃபிடென்ட்டாக ஆன்சர் பண்ணுங்க. உங்களுக்காக ப்ரொஃபஷனல் ஆஃப் யூ செல்ஃப் இன்ட்ரோஸை பிடிஎஃப் போட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா லைட்டாக கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ்க்கு எல்ஐ டெக்னாலஜிஸ் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் தட்டி விட்டுக்கோங்க. அதே மாதிரி வேலை தேடிட்டு இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஃபார் மோர் கரியர் கைடன்ஸ் அண்ட் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுக்கு எங்களை ரீச் அவுட் பண்ணுங்க.